ஸ்ரீ போயம்மன் மூவிஸில் வந்து நாங்கள் கரான்னு ஒரு படம் பதிவு பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேல்ஸ் கம்பெனியில் வந்து கரான்னு சொல்லி இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி வெளியில் விட்டுட்ருக்காங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 2021 தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி 4 மொழியிலையுமே நாங்கள் பதிவு பண்ணி நாங்கள் ரெக்கார்டு வச்சுருக்கிறோம். இப்போ நாம் வந்து எங்களுக்கு வந்து இப்போ வந்து சுத்தமாக பிஸ்னஸ் பாதிச்சிருச்சு. என்னென்னா நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் எது போட்டாலும் அந்த வேல்ஸ் கம்பெனி பெரிய கம்பெனி அவங்களுக்கு தான் வருது. நம்ம சுத்தமாக அடிபட்டுருச்சு. அதனால தான் நம்ம வந்து கரா வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து டைட்டில் பயன்படுத்தக்கூடாதுன்னு நாங்கள் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். இதை வந்து அவங்க வந்து கோர்ட் வந்து தடை செய்யணும். கரான்ற டைட்டில் இதில் தடை செய்யணும். 2021 இருந்து 2026 வரைக்குமே நாங்கள் வந்து 2021 இருந்து 2026 வரையிலுமே யூடியூப்ல கரான்ற டைட்டில் போட்டீங்கன்னா போயம்மன் மூவிஸ் ப்ரொடெக்ஷன் பண்ண மூவி தான் வரும். ஆனால் கடந்த ஒரு 2 மாத காலமாக கரான்ற ஒரு டைட்டிலை நீங்கள் யூடியூப்ல பதிவு பண்ணீங்கன்னா தனுஷுடைய படம் தான் வருது. இதனால எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு. நாங்கள் சின்ன ஒரு பூவையம்மன்ன்றது ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குரிய ஒரு இடமா இருக்குது. அவங்க பெரிய சின்ன ப்ரொடக்ஷன் தான். அதனால எங்களுக்கு இதனால பாதிப்பு. அதனால எங்களுடைய தலைப்பை அவங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் எங்களுடைய கோரிக்கை. அதன்படி தான். மற்றபடி அவங்க கரான்ற பேரில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டோம். அதனால எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. எங்களுடைய கரான்ற டைட்டிலை பயன்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லை, கரா என்ற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆண் முதலையோட ஒரு பேர் தான். அதை தான் நாங்கள் ஒரு தலைப்பாக வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, எங்களுடைய ஃபர்ஸ்ட் லுக் காப்பி 2022 23 விஜய் சேதுபதி அவர்கள் மூலிமா நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது சன் டிவியில் கூட டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்படி இருக்கும்பொழுது திடீர்னு எங்களுடைய டைட்டில் கடந்த 2 மாத காலமாக கரான்ற ஒரு டைட்டில் அவங்க பயன்படுத்தும் போது இப்போ யூடியூப்ல எங்களுடைய எல்லா ப்ரொமோஷனும் எல்லாமே வந்து எல்லாம் பாதிக்கப்படுது. இதுதான் எங்களுடைய விஷயமே, கோரிக்கையை தவிர. இல்லைங்க, அவங்களுக்கு நாங்கள் முறையா நோட்டீஸ் அமைச்சிருக்கோம் சார். நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம். அவங்களும் கேவிட் பெட்டிஷன் எங்களுக்கு எதிராக ஃபைல் பண்ணியிருக்காங்க. நாங்களும் அவங்களுக்கு முறையா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம். வேல்ஸுக்கு அமைச்சிருக்கோம், ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு அமைச்சிருக்கோம். ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து சார் எங்களுடைய தலைப்பை அவங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் எங்களுடைய கோரிக்கையை தவிர சார் தடையெல்லாம் நாங்கள் கேட்கல சார். அந்த படம் ரிலீஸ் ஆகட்டும், அது ஒன்றும் இல்லை. எங்களுடைய தலைப்பை அவங்க பயன்படுத்தக்கூடாது, கரான்ற ஒரு டைட்டிலை வந்து பயன்படுத்தக்கூடாது, அவ்வளோதான் சார். வேற ஒன்று சார். என் பேர் வந்து விஜய் அவதார். நான் வந்து இந்த படத்தோட ரைட்டர் டைரக்டர். இப்போ இந்த படத்தை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 3.5 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். 2021 ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் இந்த படத்தோட டைட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. 2022 விஜய் சேதுபதி சார் வந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் யூடியூப்ல நமக்கு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம டீசரும் 3 சாங் வெளியே ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்ம கிட்ட எல்லா விதமான ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபிலிம் வந்து இந்த டைட்டில் வந்து எங்களுக்கு ஒரு அங்கீகாரமான ஒரு விஷயம். ஸோ எங்களுக்கு இது கிடைக்கணும். அவங்க படம் வந்து நாங்கள் ரிலீஸ் ஆகக்கூடாதோ, இது எங்களுக்கு எந்த நோக்கமும் கிடையாது. ஒரு டைரக்டர், ஒரு ஃபர்ஸ்ட் ஃபில்மு, எங்களோட நோக்கம் என்ன, நாங்கள் வந்து இப்போ சின்ன ப்ரொடக்ஷன், சின்ன டைரக்டர். ஸோ அவங்க ஒரு பெரிய ப்ரொடக்ஷன், அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் எங்களுக்கு வந்து டோட்டல் லைஃப் கரியரே இதுதான். லைஃப்ல ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு ஒரு சினிமா சான்ஸ் ஒன்று கிடைக்குது. அந்த சான்ஸ்க்காக நாங்கள் வெளியே வரும்போது நமக்கு இந்த டைட்டிலும் ஒரு பாதிப்பு வருதுன்னா, நானும் என் டீமும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணியிருக்கோம். குஜராத்தில் ஒரு கிராக்கடைல் சினிமா, ஒரு பிக்கஸ்ட் கிராக்கடைல் மூவி பண்ணியிருக்கோம். ஒரு மிருகத்தை வச்சு ஒரு படம் பண்ணும்போது எங்களுக்கு எவ்வளோ டாஸ்க் இருக்கும், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒரு புது டைரக்டர்ஸ்க்கு ஜென்ரலாகவே ஒரு படம் வெளியே வர்றதுக்காக ஏகப்பட்ட டாஸ்க் இருக்கும். ஸோ நாங்கள் வேண்டிக்கிறது என்னன்னா, எங்களுக்கு எங்கள் டைட்டில் கொடுங்க, எங்களுக்கு எங்கள் அங்கீகாரம் கொடுங்க. எங்களுக்கு ஒரு புது டைரக்டராக ஒரு முகவரி வேணும். தனுஷ் சார், நான் ஆக்சுவலி உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். எங்கள் எல்லா புது இயக்குனர்ஸ்க்கும் மனசில் இருக்கும், உங்கள் கூட படம் பண்ணணும், உங்களுக்காக நாங்களும் சப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட படம் பண்ணணும்னு ஒரு நல்ல நோக்கம் இருக்குது சார். உங்கள் ஃபிலிம் நல்லா சம்பாதிக்கணும், எங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ஷனே இல்லை. எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் சார். எங்கள் படம் கரெக்டாக நல்லபடியாக வெளியே வரணும். ப்ளீஸ் எங்களை கூப்பிட்டு என்னன்றது இதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அது மட்டும் இல்லை, தமிழ்ல தான் கரடு இருக்கே தவிர ஆங்கிலத்தில் அவங்க பயன்படுத்துகிற எல்லா வார்த்தையுமே எங்கள் டைட்டில் தான். KARN போட்டு கரான்ற எங்களுடைய டைட்டில் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் எங்களுக்கு பெரிய பாதிப்பு. ஏன்னா யூடியூப்ல போனீங்கன்னா தமிழ்ல யாரும் பதிவு பண்ண போறது இல்லை. எந்த இடத்துலையுமே நீங்க எந்த மொபைல்ல கூகுள்ல போனாலும் KARA தான் போடுவீங்க. அது எங்க டைட்டில தான் பாதிக்குதே தவிர அவங்களுக்கு தான் எக்ஸ்போஸ் பண்ணுதே தவிர எங்களுக்கு வந்து பாதிக்கப்படுது. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஜனவரி 15க்கு முன்னாடி ஜென்ரலாவே கரா டைரக்டர்னு போட்டா ஏன் டீடைல்ஸ் வரும்,
நம்ம படத்தோட சாங்ஸ், நம்ம படத்தோட டீசர்ஸ்லாம் வரும். இப்போ நீங்க ஜென்ரலா கரா சம்பந்தப்பட்ட எதை போட்டாலும் ஸ்டார்டிங் 10 அவங்களது தான் இருக்கும், தவிர நம்மளது வந்து அங்கீகாரமே இல்லாம இருக்கு. ஸோ எங்களுக்கு அங்கீகாரம் வேணும். அவங்களது கரை, நம்மளது கரா. ஸோ நியாயமா பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல அவங்க யூஸ் பண்ற ஸ்பெல்லிங் வந்து தப்பா இருக்கு. அந்த தப்பு இருக்கு. அதுவும் இல்லாம அவங்க தமிழ்ல கரை, பட் பாத்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க அது கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணல. அவங்க மற்ற லாங்குவேஜ்ல வந்து கரை வைக்கல, கரான்னு வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு எல்லா லாங்குவேஜ்லயும் எங்களை பாதிக்குது. இதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணுங்க சார். ஏன்னா ஒரு படத்தை, இந்த படத்தோ அவர் பேர் வந்து விஜய் அவதார். என் பேர் விஜய் அவதார். டைரக்டர் பேரு. தயாரிப்பாளர் சங்கத்துல வந்து இது வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. இன்னும் இது வரைக்குமே வந்து தயாரிப்பாளர் சங்கத்துல வந்து நாங்க வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம். நானும் ப்ரொடியூசர் கவுன்சில்ல பதிவு பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் அந்த தயாரிப்பாளர் சங்கத்துல நாங்க போய் எங்களுக்கும் அதை டைட்டில் கொடுத்துட்டு அவங்களுக்கும் அந்த டைட்டில் கொடுத்துட்டு இன்னும் அதை பத்தி என்ன எதுன்னு கூப்பிட்டு கூட பேசாம இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ வந்து நாங்களாம் எவ்வளவு சிரமப்பட்டு கிட்டத்தட்ட 4 கோடியே 10 லட்சம் ரூபாய் போட்டு படத்தை எடுக்கிறோம், கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு. இன்னும் அந்த தயாரிப்பாளர் சங்கம் வந்து என்னன்னு கூட இன்னும் கேட்கல. இன்னும் ஆடியோ லான்ச் பண்றோம், ஏற்கனவே லெட்டர் கொடுத்துருக்குறோம், இந்த மாதிரி இப்படி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி. அப்ப தயாரிப்பாளர் சங்கம்ன்றது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல ஃபர்ஸ்ட். இன்னொன்று என்னன்னா, இப்ப நாங்களாம் சின்ன சின்ன ஒரு கம்பெனி இப்பதான் ஆரம்பிச்சு இப்பதான் வந்திருக்கிறோம். இப்ப வெட்டு படம் ஒன்று ஆரம்பிச்சு வெளியே ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு அடுத்தது இப்ப இந்த கரா படம் ரிலீஸ் பண்ண போறோம். இப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன படத்தினுடைய டைட்டிலாம் வாங்கி திருடினாங்கன்னா நாங்க அப்புறம் எப்படி நாங்க வந்து ஒரு சினிமா துறையில நம்ம வந்து கால் எடுத்து வைக்க முடியும்? இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு செயல். இது ரொம்ப, அதாவது ஒரு ஒரு சினிமா துறையே வந்து தயாரிப்பாளர் சங்கம் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது வரைக்குமே அந்த ஒரு பேச்சுவார்த்தை கூட என்ன பண்ணல. இந்த மாதிரி டைட்டில் விஷயமா ஏதாவது அவங்களை கூப்பிட்டு வச்சு அந்த கம்பெனி இந்த கம்பெனியை கூப்பிட்டு பேசக்கூட இல்லை. இது எவ்வளவு பெரிய கண்டனத்துக்குரியது. ஏன்னா 4 வருஷம் ஆச்சு பதிவு பண்ணி. 2021 பதிவு பண்ணது ஸ்ரீ பூவாய மூவிஸ். ஒரு வருஷம் சந்தா கட்ட மிஸ் பண்ணியாச்சுன்னா யாருடைய பொறுப்பு? 1.5 லட்சம் ரூபா கொடுத்து மெம்பர் ஆயிருக்கும் போது அந்த பிடிச்சவங்க என்ன பண்ணணும்? ஒரு லெட்டர் அனுப்பணும், இல்ல ஒரு போன் பண்ணி சொல்லணும், சார் சந்தா கட்டல, இந்த மாதிரி இன்னொரு கம்பெனி டைட்டில் வந்து கேட்கறாங்க. ஒரு 3 மாசம் நடந்த மேட்டர். இவர் டைட்டில் வந்து கரான்னு வந்திருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அன்னைக்கு காலையிலே பிடிச்சவங்க போனோம். இந்த 3 மாசமா நானும் டைரக்டரும், நான் கோபிடிச்சா இருக்கேன், சார் ஒரு பிடிச்சா இருக்காங்க, ஊர்ல இருக்காங்க, 2 பேரும் மாத்தி போயிட்டு இருக்கோம். அங்க வந்து எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு லேடி மட்டும் தான் இருக்கிறாங்க. அந்த லேடி தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்றாங்க. இந்த பிரச்சனை நடந்து இப்ப ஒரு 18 ஆடியோ லான்ச் நடந்துச்சு, படத்தோட ஆடியோ லான்ச். அதுலயே எல்லாம் சொல்லியாச்சு. இது வரைக்கும் ப்ரொடியூசர் கவுன்சில கூப்பிட்டு எங்களை பேசல. இது வரைக்கும் ஒரு மெம்பரா இருக்கிறவங்களுக்கு இந்த மெம்பர்ல என்ன படம் பண்ண விடுவாங்களா? மெம்பரா இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல. அவங்க ஒரு பெரிய கம்பெனி, நாங்க ஒரு சின்ன கம்பெனி. ஒரு 5 கோடி முதலீட்டுல வந்து ஒரு படம் வந்து கிளைமேக்ஸ் மொத்தம் ஒரு 1.5 கோடி ரூபாய் அகமதாபாத்தில் நடந்துச்சு. ஸோ ஒரு 3.5 வருஷம் போராடி இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ற நேரத்தில் 3 மாசத்துல இப்படி பிரச்சனை. முழுக்க ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து இதுக்கு ஒரு தீர்வு காணும். அவங்க படம் அந்த டைட்டில் வச்சிருக்காங்க. எங்க டைட்டில் வந்து கரா. 4 வருஷம் நாங்க பதிவு பண்ண டைட்டில் கரா. இங்கிலீஷ்ல யூஸ் பண்றாங்க, தமிழ்ல கரை, அது தப்பு இல்லை. அவங்க கேட்ட சொல்றாங்க அவங்க வந்து கரைன்றது அழுக்கு, நீ கரைன்றது அணுவல. எங்களுக்கு இங்கிலீஷ்ல மற்ற லாங்குவேஜ் எங்களுக்கு பாதிக்கப்படுது. ஏன்னா 5 கோடி ரூபாய் பண்ணி தமிழ்ல வந்து ஒரு 1 கோடி ரூபாய் எடுக்க முடியும் எங்களுக்கு தெரியல. ஸோ 4 லாங்குவேஜ் பண்ணி தான் அந்த படத்தை நாங்கள் எடுக்க முடியும். ஸோ அதனால எங்களுக்கு பாதிக்குது. அதுக்கு வந்து நாங்கள் ஒரு மனுவாக கோரிக்கை வைக்கிறோம். பிரேம்நாத் இணை தயாரிப்பாளர். சார், இந்த ஜென்ரலாகவே ஒரு டைட்டில் வச்சதுக்கப்புறம் எல்லா இயக்குனருக்கும் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். நம்ம டைட்டில் வந்து ஜனங்க மத்தியில் போகணுன்றதுக்காக அதுக்கு பின்னாடி நாங்கள் எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருப்போம், எவ்வளோ டைட்டில் யோசிச்சிருப்போம், எதுக்கு நான் கரா சூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா கிராக்கடைல் ஃபிலிம் பண்ணுறதுனால ஆண் முதல்ல ஒரு கம்பீரம், ஒரு தண்ணியில் இருக்கிற ஃபோர்ஸு, ஸோ இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக யூஸ் பண்ணோம். இன்னொன்று இல்லாமல் ஒரு டைட்டில் ஜனங்க மத்தியில் போகணுன்றதுக்காக இயக்குனரோட ஐடியாலஜி என்ன இருக்கும், அதுக்கு ஒரு டைட்டில் சாங் பண்ணணும். ஸோ இதுக்கு டைட்டில் சாங் வந்து கராக்கு வந்து மதுரை கவி எழுதியிருக்காரு. நம்ம கேஜிஎஃப்ல அம்மா சாங் எழுதினவர் தான் எழுதியிருக்காரு. இப்போ எதுக்காக இந்த டைட்டில் சாங் டிசைன் பண்ணியிருக்கோம்? எங்கள் படத்தோட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஸ்பெஷலி கிளைமேக்ஸ் கம்ப்ளீட்டாகவே கரா சார்ந்து தான் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கே இருக்கும். டீசர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கரா 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 அப்படின்னு இருக்கும். ஸோ இதை சார்ந்து தான் நம்மளோட டோட்டல் செகண்ட் ஹாஃப் இருக்கு. ஸோ நாங்கள் வந்து இந்த விஷயத்தை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது? இப்போ சென்சார் அவங்களுக்கும் கிடைச்சிருக்கு, சென்சார் நம்மளுக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ அவங்களுக்கு இது பாதிப்பு இல்லை, நாங்கள் அவங்க பின்னாடி மறைஞ்சிட்டோம். ஸோ தனுஷ் சார்
ப்ளீஸ் ரெக்வெஸ்ட் பண்ணுறோம் சார், ஏதாவது இதுக்கு ஒரு தீர்வு கொடுங்க சார். ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஒரு டைரக்டருக்கு கிடைக்கிறது ரொம்ப டஃப் சார். உங்களுக்கு தெரியும், நீங்கள் துள்ளுவது மேலேருந்து இன்னி வரைக்கும் நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணிட்டு வரீங்க, உங்களோட லைஃப்னா ராஞ்சனால கூட உங்களுக்கு அவார்டு கிடைக்கும் போது கூட நீங்கள் சொல்கிறீங்க என் 25th ஃபிலிம், இந்த 25th ஃபிலிமில் எனக்கு பெஸ்ட் டெபியூ அவார்டு கிடைக்குது. ஸோ உங்களோட சென்ஸு, உங்களோட விஷயங்கள், ஒரு ஜெயிச்சவங்களும் ஜெயிக்கிறவங்களும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் 4 பேரை வாழ வைக்கிறது தான் வெற்றின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சார். இது எல்லாமே நீங்கள் நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கீங்க சார். எங்களுக்கு ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க சார். தேங்க்யூ சார்.